2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்க ஆரம்பித்துவிடும். அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்காக நான் ஒரு வரைபடம் வச்சுருக்கேன். மனுஷங்க எங்கே வாழணும் அதற்கான விதிமுறைகளையும் உருவாக்கி வச்சுருக்கேன். இப்படிப்பட்ட வாழ்விடத்தில் தான் அவங்க வாழ்விடம் இப்படித்தான் இருக்க வேண்டும். மனுஷங்களோட வாழ்விடம் இப்படித்தான் இருக்கணும். ஒரு ஊர் எப்படி தான் இருக்கணும். ஊராக தான், அதாவது கிராமமாக வசிக்க வேண்டும். ஒரு கிராமம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என நான் வடிவமைத்துள்ளேன். ஒரு அங்கு சில விதிமுறைகளையும் நான் உருவாக்கியுள்ளேன். விதிமுறைகளும் இருக்குது. அந்த வகையில் அங்கே என்ன விதிமுறை அப்படின்னா, 18 வயசில் கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கிறான்னா அவன் அதே மாதிரி 18 வயசில் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதே மாதிரி 18 வயசுடைய ஒரு பெண்ணை அவன் திருமணம் 18 வயசுக்குள்ளே 16 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் காதலிக்கணும். 18 வயசில் திருமணம் பண்ணிக்கணும். அது ஒரு ஆண் 18 வயசில் இருக்கான்னா அவன் திருமணம் பண்ண போகிற பொண்ணும் ஒரு 18 வயசில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 18 வயசில் முதல் முறை திருமணம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக முதல் முறையில் அதுக்கு முன்பு திருமணம் செய்தவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் திருமணமே பண்ணலை, இப்போ தான் திருமணம் பண்ணுறான், முதல் முறையாக திருமணம் செய்கிறான். சப்போஸ் 2வது திருமணம் 3வது திருமணம் அப்படிலாம் இருக்குல்ல, அப்படிலாம் இல்லாமல் முதல் முறையாக திருமணம் செய்கிறவர்கள் இதற்கு முன்பு அவர்கள் திருமணம் செய்தவர்களாக இருக்கக்கூடாது. பொதுவாக திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது புதுமண தம்பதிகள் இதுக்கு முன்னாடி அவங்க திருமணம் ஆகாதவங்களாக தான் திருமணம் பண்ணி வைப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு இப்போ தான் திருமணம் ஆக போகுது, 18 வயசில் திருமணம் ஆக போகுதுன்னா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்று 2ஆம் தரமாக யாருக்கும் அந்த பொண்ணை பொண்ணு ஒரு பையனை கட்ட மாட்டான். 2ஆம் தரமாக ஒரு பையனை போய் அவள் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அதுவும் நடக்க தான் செய்யுது. ஆனால் அந்த மாதிரி அதையே நம்ம ஒரு விதிமுறையாக மாற்றணும். அதாவது ஒரு புதுசாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னா 18 வயசில் பண்ணுவாள். அப்படின்னா அவள் கல்யாணம் பண்ண போகிற பையனும் புதுசாகவே இதற்கு முன் திருமணம் ஆகி இருக்கக்கூடாது, ஆகி விவாகரத்து வாங்கிலாம் இருக்கக்கூடாது. அவனும் புதுசாக தான் திருமணம் பண்ணணும். அவனுக்கும் அது கல்யாணங்கிறது புதிது தான். அந்த மாதிரி ஒரு விதிமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறா. அவனை கல்யாணம் பண்ணி போகிற பையன் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி குழந்தை கூட இருக்குது, அதாவது குழந்தை இல்லை விவாகரத்து மட்டும்தான் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, அனுமதி கிடையாது. அதற்கு அனுமதி கிடையாது. முதல் திருமணம் என்பது இதற்கு முன் திருமணம் ஆகாத இருவருக்குத்தான் அந்த திருமணம் நடக்க வேண்டும். முதல் திருமணம், ஒரு பெண்ணுக்கு முதல் திருமணம் என்றால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குற ஒரு ஆணுக்கு இதற்கு முன் திருமணம் ஆகிருக்கக்கூடாது. அதுமாரி ஒரு ஆணுக்கு இது புதிதாக திருமணம் நடக்குது, ஒரு 18 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். 18 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும். 18 வயசில் தான், 16 வயசுலேயே பண்ணக்கூடாது. 16 வயசில் காதலிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படும். காதல் உறவை பதிவு செய்து கொண்டு காதலிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது 16 வயசில் கண்டிப்பாக காதலிக்க தொடங்கிவிட வேண்டும். 18 வயசில் நீ எத்தனை பேரை காதலிக்கிறியோ உனக்கு கல்யாணம் பண்ணுற ஆளை நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கணும். 18 வயசில் 2 வருஷ கால அவகாசம் இருக்குது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். 16 வயசில் காதலிப்பதற்கு கட்டாயம், காதல் உறவை பதிவு செய்து கொண்டு காதலிக்க வேண்டும். 18 வயசில் உனக்கு கல்யாணம். அந்த 2 வருஷத்தில் உன்னுடைய துணையை நீ தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நீ எத்தனை 2 வருஷத்துக்கு இடையில் நீ எத்தனை பேர்த்த காதலிப்பியோ, எத்தனை பிரேக்கப் பண்ணுவியோ, கடைசியில் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் ஏற்றவர் என்பதை ஒரு 18 வயசில் கண்டுபிடிச்சிடணும். 18 வயசில் கண்டிப்பாக கல்யாணம். அப்படி இருக்கும்போது கல்யாணம் செய்கிற ஒரு ஆணோ பெண்ணோ, இதற்கு முன் புதிதாக கல்யாணம் செய்கிற ஒரு ஆணோ பெண்ணோ, இதற்கு முன் புதிதாக திருமணம் ஆகாத ஒருவரைத்தான் அவர்கள் இதற்கு முன் திருமணமாகி விவாகரத்தானவங்கள போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. புதிதாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த விதிமுறை. அந்த விதிமுறைப்படி இது இப்போது ஒரு 18 வயசில் ஒரு பொண்ணு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ஆண் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணும்போது புதிதாக கல்யாணம் அவங்க 2 பேருமே புதிதாகத்தான் கல்யாணம் செய்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு முன் இதில் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்தானவங்க, அவருக்கு இந்த மாதிரி புதுசாக கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணை, ஏற்கனவே கல்யாணமே ஆகி விவாகரத்து ஆகாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 2 பேருமே இதற்கு முன் திருமணம் ஆகி இருக்கக்கூடாது. திருமணமாகி
விவாகரத்தெல்லாம் வாங்கியிருக்கக்கூடாது. 2 பேருக்குமே திருமணம் என்பது புதிதாக இருக்க வேண்டும். இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு விதிமுறை. அப்புறம் இன்னொரு விதிமுறை என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குது, விவாகரத்து ஆயிடுச்சு. ஒரு குழந்தை கண்டிப்பாக 8 வயசு ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே முதல்ல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இன்னொரு விதிமுறையும் இருக்குது. அதாவது திருமணம் ஆன உடனே உடனே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அனுமதி வாங்கணும். குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வாங்கணும். ஊர் நிர்வாகத்திடம் நாங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது 18 வயசில் நீ கல்யாணம் பண்ணுறன்னா 18 வயசில் உடனே நீ குழந்தை பெற்றுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கக்கூடாது. 19 வயசில் தான் 1 வருஷம் நீ வாழணும், வாழ்ந்து பார்க்கணும். அதாவது ஏற்கனவே நீ காதலிச்சு பார்த்துட்டு தான் இப்போ கல்யாணம் பண்ணுற. இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நீ 1 வருஷம் நீ வாழணும், குழந்தை எதுவும் பெற்றுக்கக்கூடாது. அந்த புதிதாக கல்யாணம் செய்கிறவர்கள் முதல்ல அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் உடல் உறவு ஆர்வம் எல்லாமே வச்சு உடல் உறவில் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். குழந்தை பிறப்பை எப்படி இயற்கையான முறையில் தடுப்பது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதன் பிறகு 1 வருஷம் கழிச்சியும் நான் இவர்களோடு வாழ விரும்புகிறேன். சிலர் ஒரு ஆர்வத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க, ஆர்வத்தில் குழந்தையும் பெற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தையெல்லாம் விட்டுட்டு அவங்க பிரிஞ்சிருவாங்க. அப்போ குழந்தை அப்பாவோ அப்பா இல்லாமல் பொதுவாக குழந்தைங்க இப்போ அம்மா கிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கு அப்பா என்கிற உறவு இல்லாமல் அந்த குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால தான் புதிதாக கல்யாணம் ஆகிறவங்க அதாவது புதிதாகனா 18 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும், கட்டாயமாக கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அந்த 18 வயசில் பண்ணும்போது ஒரு 19 வயசு வரைக்கும் அவங்க குழந்தை எதுவும் பெற்றுக்காமல் வாழணும், ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடும்போது அந்த 19 வயசு வரைக்கும் 1 வருஷம் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும், குழந்தை எதுவும் பெற்றுக்கொள்ளாமல். அந்த 1 வருஷம் கழிச்சியும் நாங்கள் ஒன்றாக வாழ விரும்புகிறோம், கணவன் மனைவியாக வாழ விரும்புகிறோம், ஒரு வருட தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்ட பிறகும் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ விரும்புகிறோம், பிரிவதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும். ஏன்னா அவசரப்பட்டு அந்த ஒரு வருஷத்தில் அதாவது 18 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு அவசரப்பட்டு குழந்தைய பெற்றுட்டு பிரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக தான். குழந்தைக்கு அப்பா அம்மா உறவு என்பது ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாவோட கவனிப்பு, அக்கறை, அன்பு, பாசம் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் எந்த விதத்திலும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சியும் நாங்கள் ஒன்றாக வாழ்வதில் உறுதியாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறார்களா என்பதை பார்த்து தான் அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. திருமணம் அதனால் 18 வயசில் திருமணம் ஆகுதுன்னா உடனே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கக்கூடாது. இந்த ஊர் நிர்வாகம் 1 வருஷம் கழித்து தான் அனுமதி கொடுப்பாங்க. 1 வருஷம் கழித்து 19 வயசில் தான் அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அனுமதியை ஊர் நிர்வாகத்திடம் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் திருமணமாகி 1 வருடம் ஆகிவிட்டது, இப்பொழுது குழந்தை பிறப்பதற்காக குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக ஊர் நிர்வாகத்திடம் அனுமதியை வாங்கி அனுமதி வேண்டி விண்ணப்பித்தீர்கள். உங்களுக்கு ஊர் நிர்வாகம் அனுமதி கொடுக்கிறது, நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி குழந்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த குழந்தை பிறந்து 8 வயது ஆகிற வரைக்கும் நீங்கள் பிரியவே முடியாது. 8 வயது ஆகிற வரைக்கும் நீங்கள் பிரியவே முடியாது. அதன் பிறகு நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அது உங்கள் விருப்பம். அதாவது 8 வயசு ஆனதுக்கு பிறகு தான் பிறகு. ஏன்னா குழந்தைக்கு அப்பா அம்மா என்கிற உறவு தேவை, அப்பா என்கிற உறவு தேவை. அதனால் அது குழந்தையின் பிறப்புரிமை. அதனால் குழந்தை பெற்றுட்டு நீ அப்புறமா நான் பிரிய போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஊர் நிர்வாகம் சம்மதிக்காது. 8 வயசு ஆகணும். நீ பிரிவதாக இருந்தால், ஒரு கணவன் மனைவியிடமிருந்து பிரிவதாக இருந்தால், ஒரு மனைவி கணவனிடமிருந்து பிரிவதாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆயிருக்கணும். 8 வயசு நிறைவடைந்த பிறகு தான் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். அந்த 8 வயசுக்குள்ளே அவங்க விவாகரத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. இது குழந்தைக்கான அந்த பிறப்புரிமை. அப்பா அம்மாவோட வாழணும், எனக்கு அப்பா அம்மாவோட நான் வாழணும் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட பிறப்புரிமை. அப்படிப்பட்ட விதிமுறை அங்கு நிலவுகிறது. அதனால் அதுக்காக தான் 18 வயசு ஆயிடுச்சா நீ கல்யாணம் பண்ணணும். அதனால் உடனேவும் குழந்தை பெற்றுக்கூட 1 வருஷம் நீ வாழணும். 1 வருஷம் கழிச்சியும் நாங்கள் ஒன்றாக வாழ்வதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அதை பார்த்துட்டு தான் உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி கொடுக்கப்படும். அனுமதி என்பது கொடுக்கப்படும். அப்புறம்
ஏன் ஏன் அவங்க மீறி பெற்றுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். மீறி பெற்றுக்கிட்டாக்கா ஒரு ஊரோட விதிமுறையை நீ பின்பற்றவில்லை என்றால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதன் பிறகு அந்த ஊர் நிர்வாகம் உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளில் நீ ஊர் நிர்வாகத்திட்ட போய் எனக்கு ஏதாவது உதவி வேணும்னு போய் கேட்க முடியாது. இந்த மாதிரி எனக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே அங்கே வந்து ஊர் நிர்வாகம் தான் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நிர்வாகம். அப்படி இருக்கும்போது அந்த ஊர் நிர்வாகத்தோட விதிமுறையை மதித்தாதான் நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த ஊர் நிர்வாகம் உனக்கு வந்து உதவி பண்ணும். நீ அந்த ஊர் நிர்வாக விதிமுறைகளை மீறினால் நாளைக்கு ஊர் நிர்வாகம் உனது பிரச்சனைகளுக்கு உதவியாக வராது என்பது. அதனால் வந்து உதவியாக வராது. அது ஒன்று. அப்புறம் வந்து சுழற்சி முறையில் வந்து பெண்கள் வந்து அந்த ஊர் தலைவியாக நியமிக்கப்படுவார்கள். அது மாதிரி ஆண்கள் வந்து ஊர் காவலர்களாக சுழற்சி முறையில் நியமிக்கப்படுவார்கள். ஊர் விதிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு அந்த சுழற்சி முறையில் ஊர் தலைவியாக பொறுப்பேற்பதற்கான பதவி ஏற்பதற்கான அந்த தகுதி தடை செய்யப்படும். அது மாதிரி ஒரு ஆண்கள் வந்து சுழற்சி முறையில் ஊர் காவலர்களாக பொறுப்பேற்கிற அந்த பொறுப்பு என்பது அவர்களுக்கு வழங்கப்படாது. அதனால் ஊர் விதிமுறைகளை மீறவில்லை என்றால் அவர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. அது மாதிரி வந்து இப்போது வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறந்த நிலையில் 8 வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. அப்போ தான் அவங்க விவாகரத்துக்கே விண்ணப்பிக்கிறாங்க. அப்புறம் விவாகரத்துக்காக விண்ணப்பிக்கிறாங்க. இப்போ தனியாக பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கிற நிலையில் அவள் விவாகரத்து வாங்கிட்டா. இப்போ தனியாக இருக்கா. அவள் இப்போ இன்னொரு திருமணம் பண்ணுறதா இருந்தால் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து அந்த ஒரு குழந்தைக்கு அப்பாவாக யாராவது இருப்பாங்க விவாகரத்தான நிலையில், அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும். ஏன்னா இவளுக்கும் ஒரு குழந்தை ஏற்கனவே பிறந்திருக்கு, அவனுக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை அவன் மூலமாக இன்னொரு பெண்ணிற்கு பிறந்திருக்கு. இப்போ 2 பேருமே விவாகரத்து வாங்கிட்டு தனியாக இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் திருமணம் பண்ணிக்க முடியும். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் 2 குழந்தைகள் தான் பெற்றுக்க முடியும். ஒருத்தர் 2 குழந்தைகள் பெற்றுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவர் தன் மூலமாக 2 குழந்தைகளை இந்த உலகத்துக்கு விடணும். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேத்துக்குமே 2 குழந்தை தான். அந்த கணவன் மூலமாக இந்த உலகத்துக்கு அவங்க 2 குழந்தைகளை கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி அந்த மனைவியும் தனது வயிற்றில் தன் மூலமாக இந்த உலகத்துக்கு 2 குழந்தைகளை கொடுத்துருக்காங்க. அதான அர்த்தம். அப்போ மனைவிக்கும் அந்த 2 குழந்தை தான், ஆனால் கணவனுக்கும் 2 குழந்தை, ஆக மொத்தமே 2 குழந்தை தான். இப்போ 4 குழந்தை தானே வரணும்னு கேட்கக்கூடாது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு 2 குழந்தையை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கணும். அதுதான் விதிமுறை. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உடலுறவு வைத்து கொண்டு 2 குழந்தைகளை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து விதிமுறை. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா அதை ஒரு 8 வருஷம் கழித்து தான் அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆன பிறகு தான் விவாகரத்தே வாங்க முடியும். அப்படி அந்த மாதிரி 8 வயசு ஆன நிலையில் அந்த தாய் வந்து விவாகரத்து வாங்கிட்டா. அப்படி இப்போ தனியாக இருக்கா. ஒரு குழந்தை பெற்ற நிலையில் தனியாக இருக்கிறாள். இப்போ இவள் வந்து மறுதிருமணம் செய்வதாக இருந்தால் ஏற்கனவே இது மாதிரி ஒரு குழந்தைக்கு தந்தையான ஒருவரைத்தான் அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ 2 குழந்தைகள் இப்போ கண்டிப்பாக பெற்றுக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. அங்கே ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் ஆன 2 குழந்தை மட்டும்தான் பெற்றுக்கணும். 2 குழந்தைக்கு ஒரு ஆண் தந்தையாகலாம். அது மாதிரி ஒரு பெண் வந்து 2 குழந்தைக்கு தாயாகலாம். குறைவாக ஒரு குழந்தைக்கு மட்டுமே தாயாகிவிட்டு அதோடு நிறுத்திவிடக்கூடாது. அது மாதிரி ஒரு குழந்தைக்கு மட்டுமே தந்தையாகிவிட்டு அதோடு ஒரு ஆண் நிறுத்திவிடக்கூடாது. கண்டிப்பாக 2 குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும். ஒரு ஆண் வந்து 2 குழந்தைக்கு தந்தையாக வேண்டும். அது 2 குழந்தைக்கு மேலேயும் தந்தையாகவும் கூடாது, தாயாகவும் கூடாது. ஒரு பெண் வந்து தாயாகக்கூடாது. 2 குழந்தை தான் அளவுக்கு அதிகமானாக்கா நிறைய பிரச்சனைகள் வரும். மக்கள் தொகை அதிகமாகும், குடியிருப்பதற்கு நிலம் குறையாகும், குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வந்துடும். நிரந்தரமாக ஒரு இடத்துல வசிக்கணும். குடும்பமாக தலைமுறையாக நீ அந்த இடத்துல வசிக்கணும் அப்படின்னா உன் குடும்பத்தோட ஒரு கூட்டு குடும்பத்தோட மக்கள் தொகை எண்ணிக்கை என்றைக்குமே கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அப்போ தான் நீ நிலையாக ஒரு இடத்துல குடும்பமாக தலைமுறையாக ஒரே ஊரில் ஒரே இடத்துல வசிக்க முடியும். நீ 3 குழந்தை 4 குழந்தைலாம் பெற்றுக்கிட்டேன்னா நீ தலைமுறையாக ஒரே ஊரில் வசிக்க முடியாது. உன் கூட்டு குடும்பத்தின் எண்ணிக்கை அதிகமாகும்போது இப்போ வந்து உணவு தேவை அதிகமாகும். அப்போ உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு விவசாய நிலங்கள் அதிகப்படியாக தேவைப்படும். அப்போ விவசாய நிலத்துக்கு தேடி அந்த கூட்டு குடும்பம் பிரிஞ்சு போய் வேறு எங்கெல்லாம் விவசாய நிலம் கிடைக்கும் அங்கே நோக்கி போயிட்டுருப்பாங்க.
அதனால் வந்து குழந்தைகள் அதிகமாக 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கூட்டு குடும்பத்தின் எண்ணிக்கை அதிகமாகி விவசாய நில பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாய நிலத்தை தேடி அந்த கூட்டு குடும்பம் பிரிவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் 2 குழந்தைகள் பெற்றுக்கணும். அப்படிங்கும்போது 2 குழந்தைகள் பெற்றுக்கணும். ஒரு ஆண் வந்து தன் மூலமாக 2 குழந்தைக்கு தந்தையாக வேண்டும். ஒரு பெண் வந்து 2 குழந்தைக்கு தாயாக வேண்டும். இதுதான் வந்து விதிமுறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து 2 குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா 2 குழந்தைக்கு தந்தையாக அந்த ஆணும் 2 குழந்தைக்கு தாயாக அந்த பெண்ணும் ஆகியிருக்கிறார். ஆக மொத்தம் 2 குழந்தை தான். அப்போது வந்து தன் மூலமாக தனது சார்பாக இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனது சார்பாக 2 குழந்தைகளை இந்த பூமிக்கு விட்டு செல்கிறார்கள். தனது சார்பாக 2 குழந்தைகளை இந்த பூமிக்கு விட்டு செல்கிறார்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பேரை இந்த பூமிக்கு விட்டு செல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில் மக்கள் தொகை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இந்த 2 பேரும் சேர்ந்து தனது சார்பாக 3 குழந்தைகளை இந்த பூமிக்கு விட்டாங்கன்னா அப்போ எண்ணிக்கை கூடும், மக்கள் தொகை கூடும். இந்த 2 பேர் சேர்ந்து தனது சார்பாக ஒரு குழந்தைகளை தான் விடுறாங்க, ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் ஒருத்தன் தந்தையாகிறான், ஒரு பெண் தாயாகிறாள் அப்படின்னா இந்த கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து 2 பேர், அப்படி இவங்க 2 பேர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பூமிக்கு ஒருத்தர் ஒரு குழந்தைய தான் விட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ கூடவும் கூடாது, குறையவும் கூடாதுன்னா 2 குழந்தைகளை கண்டிப்பாக பெற்றுக்கணும். 2 குழந்தைகளுக்கு மேலேயும் பெற்றுக்கக்கூடாது, குறைவாகவும் பெற்றுக்கக்கூடாது. அப்போது இப்படி ஒரு விதிமுறை அப்போ இது ஒரு மக்கள் தொகை கூடாமல் இருக்கணும், தலைமுறையாக ஒரே இடத்துல ஒரே ஊரில் வசிக்கணும் அப்படின்னா இந்த விதிமுறை கண்டிப்பாக, இந்த 2 குழந்தை விதிமுறை கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும். அது இப்போ சீனாவிலலாம் ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கணும் அப்படின்றாங்கல்ல, அது வந்து ஒரு மக்கள் தொகையை அழிக்கின்ற ஒரு செயல். மக்களையே மனித இனத்தை அழிக்கின்ற ஒரு நடைமுறை. உலகம் முழுக்க ஒரு குழந்தைய தான் பெற்றுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு கட்டத்தில் அந்த மனித இனமே அழிஞ்சு போயிடும். எப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு 100 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் வந்து 800 கோடி மக்கள் இருக்காங்க. 400 கோடி பெண்கள், 400 கோடி ஆண்கள் இருக்கிறார்கள். அப்போ 400 கோடி ஜோடி இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஜோடிங்கிறது ஒரு ஆண் பெண் சேர்ந்தது. அப்போது 800 கோடி பேர் இருக்காங்கன்னா 400 கோடி ஆண்கள், 400 கோடி பெண்கள் இருக்காங்க. அப்போ 400 கோடி ஜோடிகள் இங்கே இருக்குது. 400 கோடி ஒரு ஜோடிங்கிறது 2 பேர் அப்படிங்கிறதுனால 400 கோடி ஜோடிங்கிறது வந்து 800 கோடி பேர் சேர்ந்தது. அப்போ இந்த ஒவ்வொரு ஜோடியும் ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கிறாங்க. அதான் 400 கோடி ஜோடியும் தலா ஒரு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கிறாங்கன்னா 400 கோடி பேரை பெற்றுப்பாங்க. இந்த 400 கோடி பேரில் எத்தனை ஆண்கள் இருப்பார்கள், எத்தனை பெண்கள்? 200 கோடி பெண்கள், 200 கோடி ஆண்கள் இருப்பார்கள். அப்படின்னா 200 கோடி ஜோடி. இந்த 200 ஜோடியும் தலா ஒரு குழந்தைகளை தான் பெற்றுக்கணும் அப்படின்னா 200 கோடி பேர் தான் பெற்றுப்பாங்க. 200 கோடி பேர் தான் பிறப்பாங்க. இதில் வந்து 100 கோடி ஆண்கள், 100 கோடி பெண்கள் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஒரு குழந்தைய தான் பெற்றுக்கணும். அப்படிங்கும்போது இவங்க வந்து 200 கோடி குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இவங்க ஒரு 100 கோடி, அவங்க ஒரு 100 ஆண் 100 கோடி, பெண் 100 கோடி. அப்போ இதில் வந்து ஆண் 100 கோடி, பெண் 100 கோடியா? அப்போ இதில் வந்து 100 கோடி ஜோடி இருக்குது. 100 கோடி ஜோடின்னு சேர்ந்து தலா ஒரு குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்கன்னா 100 கோடி பேரை பெற்றுப்பாங்க. அதில் 50 கோடி ஆண்கள், 50 கோடி பெண்கள், இப்படி பெண்கள் இருப்பார்கள். இப்படி காலம் செல்ல கடைசி அப்படியே மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே நேரத்தில் இப்போ 800 கோடி பேர் இருக்காங்கன்னா 800 கோடி பேர் இருக்காங்கன்னா தலா 2 இப்போ இதில் 400 கோடி ஜோடி இருக்குது. 400 கோடி ஆண்கள், 400 கோடி பெண்கள் இருக்காங்கல்ல. இப்போ இவங்க வந்து ஒவ்வொரு ஜோடியும் 2 குழந்தைகள் பெற்றுக்கலாம். அப்படின்னா 400 கோடி ஜோடி இருக்குது. 800 கோடி மக்கள் தொகையில் 400 கோடி ஜோடி இருக்கு. 400 கோடி ஆண்கள், 400 கோடி பெண்கள். இவங்க 2 குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னா 800 கோடி பேர் சேர்ந்து அதாவது 400 கோடி ஜோடி, 400 கோடி ஜோடி இருக்குது. ஒவ்வொரு ஜோடியும் 2 குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தால் அப்போ 800 கோடி பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. 800 பிறப்பாங்க. ஒரு 800 கோடி பேர் சேர்ந்து 800 கோடி பேரை இந்த பூமிக்கு கொடுத்துட்டு அவங்க ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுவாங்க. இதுதான் வந்து அப்போது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மக்கள் தொகை எப்பவும் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த விதிமுறை. அது மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு தாயாயிட்டா. அவள் 8 வருஷம் கழித்து தனது கணவனை விவாகரத்து பண்ணிட்டா. இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை தான் பெற்றிருக்கா. அவள் இன்னொரு குழந்தை பிறப்பதற்கு அவளுக்கு அனுமதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவள் திருமணம் பண்ணிக்க போகிற ஒரு ஆண் வந்து ஏற்கனவே ஒரு குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்தவனை மட்டும்தான் அவள் திருமணம் பண்ணிக்கணும். ஒரு குழந்தைக்கு தாயான ஒரு பெண் வந்து தனது குழந்தைக்கு 8 வயசு ஆன பிறகு தான் விவாகரத்து வாங்கிட்டா. இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது
அவள் பண்ணிக்க போகிற அந்த ஆண் வந்து ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தந்தையானவனாக இருக்க வேண்டும். இதற்கு முன் திருமணமே ஆகாதவனாகவும் இருக்கக்கூடாது. அதுமாதிரி 2 குழந்தைக்கு தந்தையாக இருக்கிறவனையும் நீ திருமணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீ 2 குழந்தைக்கு தந்தையான ஒருவனை நீ திருமணம் செய்துக்கிறன்னு வச்சுக்கோ. ஏன்னா நீ ஒரு குழந்தைக்கு தான் தாயானவன், அவன் 2 குழந்தைக்கு தந்தையானவன். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீ வந்து உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நீ ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருக்க, இன்னொரு குழந்தைக்கு நீ தாயாக வேண்டிய அனுமதி இருக்குது. அவன் ஏற்கனவே தனது கடமையை முடிச்சிட்டான். அவன் 2 குழந்தைக்கு தந்தையாகி முடிச்சிட்டான். அவனுக்கான அனுமதி முடிந்து விட்டது. 2 குழந்தைக்கு தந்தையாகிறதுக்கான அனுமதி அவனுக்கு இருக்குது. அதை அவன் முடிச்சிட்டான். அவனுக்கு 2 குழந்தைக்கு தந்தையாயிட்டான். இப்போ தந்தையான நிலையில் அவன் வந்து தனது மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு இப்போ தனியாக இருக்கிறான். அவனை போய் நீ திருமணம் பண்ணனா உனக்கு ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு தாயாவதற்கான அனுமதி உனக்கு இருக்குது. அந்த அனுமதியை நீ பயன்படுத்துவதற்காக நீ என்ன பண்ணுவ, இவனோட உடலுறவு வைத்துக்கொண்டு நீ இன்னொரு குழந்தைக்கு தாயாவ. அப்போ நீ 2 குழந்தைக்கு தாயாயிட்ட. ஆனால் இவன் வந்து ஏற்கனவே 2 குழந்தைக்கு தந்தையானவன். அப்படி இருக்கும்போது கூடுதலாக ஒரு குழந்தைக்கு தந்தையாக மாறும்போது மொத்தம் 3 குழந்தைக்கு அவன் தந்தையாயிடுறான். நீ வந்து 2 குழந்தைக்கு தாயாக உன்னுடைய பணி முடிஞ்சிச்சு. ஆனால் அவன் வந்து ஏற்கனவே அவன் பணி முடிஞ்சு போச்சு. குழந்தை பிறப்பு அந்த கடமை அனுமதி என்கிறது அவனுக்கு ஏற்கனவே 2 குழந்தைக்கு தந்தையாயிட்டான். இப்போ நீ வந்து இவனை திருமணம் பண்ணும்போது 3வது குழந்தைக்கு அவன் தந்தையாகிறான். அப்போது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு நியாயம் இல்லாத ஒன்று. அப்புறம் வந்து மக்கள் தொகை கூடும். மக்கள் தொகை என்பது கூடிக்கிட்டே போகும். அதனால் மக்கள் தொகை எப்போதுமே பராமரிக்கணும். ஒரே மாதிரி அது கூடவும் செய்யக்கூடாது, குறையும் செய்யக்கூடாது அப்படின்னு பராமரிக்கணும் என்பதற்காக அது ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாயான ஒரு பெண் வந்து விவாகரத்து செஞ்ச நிலையில் அவள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பண்ணிக்கணும். 3 மாதத்தில் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஒரு விவாகரத்து வாங்கிட்டியா அடுத்த 3 மாதத்தில் அடுத்த திருமணத்தை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அங்கே கட்டாய சட்டம். யாரும் தனியாகவே வாழக்கூடாது. 18 வயசுக்கு மேலே திருமணம் செய்து கொள்ளாமல் யாரும் தனியாகவே வாழக்கூடாது என்பது அங்கே சட்டம். அப்படி இருக்கும்போது ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு தாயான நிலையில் அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆனதுக்கப்புறம் அவள் விவாகரத்து பண்ணிக்கிறா அப்படின்னா, அவள் திருமணம் பண்ணிக்க போகிற அந்த ஆண் வந்து அவளைப் போலவே ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு மட்டுமே தந்தையான ஒருவனைத்தான் அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது இந்த விதிமுறை அங்கே கடைபிடிக்கப்படுது. அது மாதிரி 2 குழந்தைக்கு தாயான ஒரு பெண் நீ விவாகரத்து செய்கிறான்னு வைங்க, விவாகரத்து பண்ணிட்டா. 2 குழந்தைக்கு தாயான ஒரு பெண் விவாகரத்து பண்ணிவிட்டு கண்டிப்பாக 16 வருஷம் கழித்து தான் அவளுக்கு 18, அவளுக்கு கண்டிப்பாக 36. ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்கன்னா ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் இடையில 8 வருட இடைவெளி இருக்கணும். உடனே பெற்றுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில 8 வருட இடைவெளி இருக்கணும். இப்போ முதல் குழந்தையை பெற்றுக்கிறாங்க, 19 வயசில் முதல் குழந்தையை கண்டிப்பாக பெற்றெடுக்கணும். அப்படியும் விதிமுறை அங்கே இருக்குது. நீ என் இஷ்டம் போல் நான் அப்புறமா பெற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரே மாதிரி, அதான் சமத்துவங்கிறது. அனைவருக்கும் ஒரே விதமான நியாயம். உன் இஷ்டப்படியெல்லாம் நீ வாழ முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது சமத்துவம் நிறைந்தது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான நியாயம். நீ வந்து நான் இல்லை 10 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கலான் இருக்கேன், அந்த வேலையை வச்சுக்கூடாது. 18 வயசில் கல்யாணம் பண்ணுற, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுற, உடனே ஒரு வருஷம் நீ கல்யாணம் பண்ண வருஷம் நீ குழந்தை பெற்றுக்கூடாது. 19 வயசில் நீ குழந்தை பெற்றுக்கணும். கண்டிப்பாக 19 வயசில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி வாங்கிட்டு அப்புறம் ஒரு 20 வயசு ஆகும்போது கண்டிப்பாக முதல் குழந்தை அப்போ பிறக்கும் உனக்கு. அப்புறமா அந்த குழந்தைக்கு 8 வருஷம் ஆன நிலையில் தான் 2வது குழந்தையை நீ பெற்றுக்கிறதுக்கு அனுமதி வாங்கணும். நான் குழந்தை பெற்று எனது முதல் குழந்தைக்கு வயது 8 ஆகிறது, இப்பொழுது நான் 2வது குழந்தையை நீ கண்டிப்பாக பெற்றிருக்கணும். குழந்தைக்கு 8 வயசு ஆன பிறகு தான் அடுத்து 2வது குழந்தைக்கு நீ விண்ணப்பித்து 2வது குழந்தையை நீ கண்டிப்பாக பெற்றெடுக்க வேண்டும். எதுக்காக 8 வருட இடைவெளினா, அப்போ தான் அந்த குழந்தைக்கு அந்த அன்பு என்பது, பெற்றோருடைய அன்பு முழுமையாக கிடைக்கும். 2 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த பெற்றோருடைய உடல் நலனும் பாதிக்கும். 2 குழந்தைகளை காப்பாற்றணும், பாதுகாப்பு கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். அப்போது அது மாதிரி அன்பும் வந்து அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக கிடைக்கணும். அப்படிங்கிறக்காக முதல் குழந்தைக்கு 8 வருடம் ஆன நிலையில் தான் 2வது குழந்தையை நீ பெற்றுக்கணும். 2வது குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வாங்கிட்டு அப்புறமா 2வது குழந்தையை பெற்றுக்கணும். 2வது குழந்தைக்கு 8 வருடம் ஆன நிலையில் தான் அடுத்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு அனுமதி இல்லை. அப்புறம் 8 வருடம் ஆன நிலையில் தான் நீ விவாகரத்து பெறுவதாக இருந்தால் விண்ணப்பிக்க வேண்டும். இல்லை நாங்கள் மேற்கொண்டு சேர்ந்தே வாழ்கிறோம் அப்படின்னா நீ சேர்ந்தே வாழலாம். குழந்தைக்கு 8 வயசு, 2வது குழந்தைக்கு 2வது குழந்தை பிறந்து 8 வருஷம் ஆன நிலையில் 8 வயசு கடந்துருச்சு, நீ விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சிட்டேன்னா உடனே கிடைக்கும். விவாகரத்துக்கெல்லாம் காத்து கிடக்கணும், கெஞ்சணும் அப்படின்லாம் அவசியம்லாம் கிடையாது.
விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சிட்டாலே உனக்கு ஈஸியாக கிடைக்கும், உடனே கிடைக்கும். ஆனால் குழந்தைக்கு உனக்கு 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரும் இல்லாத நிலையில் நீ விவாகரத்து விண்ணப்பிக்கிற, அது ஒரு ஆணோ பெண்ணோ விண்ணப்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த விவாகரத்து என்பது அவர்களுக்கு உடனே கிடைக்கும், 1 மாதத்திற்குள்ளே கிடச்சிரும். இதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையோட விதிமுறை. அப்படி இருக்கும்போது இப்போ 2 குழந்தை பிறக்குது அப்படின்னா, இப்போ முதல் குழந்தைக்கு பிறந்தா 8 வருடம் கழித்து தான் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும். அப்போது முதல் குழந்தை பிறந்துருச்சுனாலே 8 வருஷத்துக்கு அடுத்து வருகிற அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் நீ விவாகரத்தே பண்ண முடியாது. அப்போது இது ஒரு விதிமுறையா? அப்புறம் வந்து 2வது குழந்தை 8 வருஷம் ஆன நிலையிலும் நாங்கள் தொடர்ந்து சேர்ந்தே வாழ போகிறோம் அப்படிங்கிற நிலையில் இப்போ 2வது குழந்தைக்காக அவங்க விண்ணப்பிக்கிறாங்க. இப்போ 2வது குழந்தைய பெற்றுட்டாங்க. இப்போ தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் நீங்கள் பிரியவே கூடாது. இப்போது உதாரணத்துக்கு வந்து 18 வயசில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 1 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படும். அப்போ 19 வயசில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுறாங்க, குழந்தை பிறப்பதற்காக அனுமதி பெறுகிறார்கள். அப்புறம் 19 வயசில் ஒரு குழந்தைய பெற்று கிட்டத்தட்ட 19 வயசில் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க பிரியக்கூடாது. அப்போ கிட்டத்தட்ட 27 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க பிரிய மாட்டாங்க. ஏன்னா 19 வயசில் திருமணம் ஆயிடுச்சு, 18 வயசில் திருமணம் ஆயிடுச்சு, 19 வயசில் குழந்தை பெறுவதற்கு அனுமதி வாங்குகிறார்கள். இந்த 20 வயசு ஆகிற நிலையில் அவங்க இருவருமே குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். 20 வயசு ஆகிற நிலையில் இருவருமே குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். 20 வயசில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் 20 வயசு. அப்போ 20 வயசில் ஒரு குழந்தை பிறக்குன்னா அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க பிரிய முடியாது. அப்போ 28 வயசு வரைக்கும் அவங்க பிரிய முடியாது. 28 வயசு வரைக்கும் அவங்க பிரிய முடியாது. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் 28 வயசு ஆகிற வரைக்கும். அதன் பிறகும் நாங்கள் சேர்ந்து தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது குழந்தைக்கு கண்டிப்பாக விண்ணப்பிச்சாகணும், கண்டிப்பாக பெற்றாகணும். விண்ணப்பித்து அந்த ஊர் நிர்வாகம் அனுமதி கொடுத்து அதன் பிறகு தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது 28 வயசில் அவங்க இன்னொரு குழந்தைக்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. 29 வயசில் இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த 2வது பிறந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க திரும்ப மீண்டும் இன்னொரு அதாவது விவாகரத்து செய்ய முடியாது. 2வது குழந்தை வந்து 28 வயசு 29 வயசில் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. 2வது குழந்தை பெற்றுக்கிறாங்க. 2வது குழந்தை பிறந்துட்டாலே அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க விவாகரத்துக்காக விண்ணப்பிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், 28 வயசு கிட்டத்தட்ட 36 வயசு வரைக்கும் அவங்க வந்து பிரியவே முடியாது, பிரிய அனுமதியே கிடையாது. இப்படி 36 வயசுக்கு அப்புறம் நீ பிரியா அல்லது சேர்ந்து வாழ்றியா அப்படிங்கிறது உன் விருப்பம். 36 வயசு, அதாவது 2வது குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 8 வருஷம் ஆன நிலையில் நீ விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கிற அப்படின்னா உனக்கு உடனே கிடச்சிரும். அது உனக்கு விண்ணப்பித்தாலே போதும், உனக்கு உடனே கிடச்சிரும், 1 மாதத்தில் கிடச்சிரும் உனக்கு விவாகரத்து. அப்போ ஏன்னா உனக்கு 2வது குழந்தை பிறந்து 8 வயசு ஆயிடுச்சு. அதன் பிறகு உனக்கு குழந்தை பிறப்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து 2 குழந்தைகளை இந்த பூமிக்கு கொடுத்துட்டாங்க. 2 குழந்தைக்கு தந்தையாக அந்த ஆணும் 2 குழந்தைக்கு தாயாக அந்த பெண்ணும் ஆகிவிட்டார்கள். அதன் பிறகு மேற்கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது, அனுமதியும் கிடையாது. இப்படி ஒரு நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போது 2 குழந்தைக்கு தந்தையான ஒருத்தன் வந்து தனது மனைவியிடம் வந்து விவாகரத்து பெறான்னு வைங்களேன். ஒரு 36 வயசில் தான் அவன் வந்து, ஏன்னா 2வது குழந்தைக்கு 8 வயசு ஆனால் தான் நீ விவாகரத்தே பெற முடியும், விவாகரத்து பெறுவதாக இருந்தால். அப்படி இருக்கும்போது 2 குழந்தைக்கு தந்தையான ஒருவன் விவாகரத்து பெற்ற பின்பு விவாகரத்து பெறுகிறான்னு வைங்க. அதுக்கப்புறம் அவன் மேற்கொண்டு கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கணும். யாரும் தனியாகவே இருக்கக்கூடாது, எந்த ஒரு வயசுலையும் தனியாகவே இருக்கக்கூடாது. 2 வயசு தந்தையான ஒருத்தன் அவன் வந்து தனது மனைவியிடம் வந்து விவாகரத்து பெறுகிறான்னா அதன் பிறகு அவன் திருமணம் செய்து கொள்ள போகிற ஒரு பெண் வந்து 2 வயசுக்கு தாயாக ஆகி இருக்க வேண்டும். தாயாக ஆகி அவளும் விவாகரத்து பெற்று இப்போ அடுத்த திருமணத்திற்காக தயாராகனவளைத்தான் நீ போய் திருமணம் பண்ணிக்கணும். 2 வயசுக்கு 2 குழந்தைக்கு தந்தையான ஒருவன் விவாகரத்து பண்ணிட்டு மேற்கொண்டு திருமணம் செய்வதற்காக அவனுக்கு தயாரானானா அது போன்று அவனை போன்றே 2 குழந்தைக்கு தாயான ஒரு தாயாகி விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணைத்தான் அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 2 குழந்தைக்கு தாயாகி அந்த குழந்தைகளுக்கு 8 வயசு கடந்திருக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணும் திருமணம் செய்தவர்களுக்கு இந்த மாதிரி. அப்போ ஒரு 36 வயசில் தான் நீ 2 குழந்தைகளுக்கு தந்தையாகி அந்த குழந்தைகளுக்கு 8 வயசு கடந்திருக்கும். அப்போ தான் நீ 36 வயசில் 2 குழந்தைக்கு தந்தையான ஒருவன் தனது 36 வயதில் தான்
முதல் திருமணத்தை விவாகரத்து செய்துவிட்டு 2வது திருமணத்திற்கு அவன் தயாராக இருப்பான். விவாகரத்துக்கு அதாவது தயாராக இருப்பாங்கிற ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தொடர்ந்து அவன் என் மனைவியோடய வாழ்கிறேன் அப்படின்னா வாழ்ந்துட்டு போகலாம், என் கணவனுடைய வாழ்கிறேன் அப்படின்னா அந்த பெண் வாழ்ந்து விட்டு போகலாம். ஏன்னா நீதிங்கிறது நான் இதன் மூலம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ அதாவது உனக்கு ஒரு குழந்தைக்கு தந்தையாக இருக்க, இப்போ உன் மனைவியை நீ விவாகரத்து பண்ணுற அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அந்த 8 வயசு கடந்திருக்கணும், அப்புறம் தான் விவாகரத்துக்கே விண்ணப்பிக்க முடியும். அப்போ விவாகரத்து பண்ணிவிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அதுபோல் ஒரு குழந்தைக்கு தாயான ஒரு பெண்ணைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள முடியும். அது மாதிரி 2 குழந்தைக்கு தந்தையான ஒருவன் விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்போது அதுபோன்று 2 குழந்தைக்கு தாயான ஒரு பெண்ணைத்தான் தாயாகி அவள் இப்பொழுது விவாகரத்து பெற்று அடுத்த திருமணத்துக்கு தயாராக இருப்பாள். அப்படிப்பட்ட பெண்ணைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள முடியும். இந்த மாதிரி விதிமுறை என்பது இருக்கிறது. அதுபோன்று புதிதாக திருமணம் செய்து கொள்கிறவர்கள் இதற்கு முன் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது. புதிதாக திருமணம் செய்து கொள்கிற ஒரு ஆணோ பெண்ணோ இதற்கு முன்பு திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்களையோ அல்லது இதற்கு முன்பு திருமணமாகி குழந்தை பெற்றவர்களையோ திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பது இந்த விதிமுறை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன் மூலமாக இந்த ஒரு 2 பேரை இந்த உலகத்துக்கு விட்டு சொல்லணும். அது மாதிரி 2 குழந்தைகளுக்கு தந்தையாகிற அனுமதி ஒரு ஆணுக்கு உண்டு, 2 குழந்தைகளுக்கு தாயாகிற ஒரு அனுமதி ஒரு பெண்ணிற்கு உண்டு. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் புதிதாக திருமணம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே இதற்கு முன் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் தான் புதிதாக அவங்கள ஜோடியாக தான் அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது மாதிரி இதுக்கு முன் ஒரு குழந்தை பிறந்து இப்போ தந்தையாகி இப்போ விவாகரத்து பண்ணிவிட்டு தனியாக இருக்கிறான் அப்படின்னா அதுபோன்று யாராவது ஒரு குழந்தைக்கு தாயாகி இப்போ விவாகரத்து பெற்று தனியாக இருக்கிறான் அந்த பெண்ணைத்தான் இவன் திருமணம் செய்து கொள்ள முடியும். அப்போ தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க தான் மேற்கொண்டு இவனுக்கும் ஒரு குழந்தைக்கு தந்தையாவதற்கான அனுமதி இருக்குது, அவளுக்கும் மேற்கொண்டு ஒரு குழந்தைக்கு தாயாவதற்கான அனுமதி இருக்குது. அப்போ இருவருமே மேற்கொண்டு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளும்போது இருவருமே இந்த ஆண் 2 குழந்தைகளுக்கு தந்தையாகி விட்டான், அது மாதிரி அந்த பெண்ணும் 2 குழந்தைகளுக்கு தாயாகி விட்டாள். இப்போ கடைசியாக என்ன சுருக்கமாக சொல்ல வரேன்னா, நீ எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் 2 குழந்தைகளுக்கு தான் உனக்கு தந்தையாவதற்கு தகுதி இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. அது மாதிரி ஒரு பெண் நீ எத்தனை குழந்தைகளை வேணாலும் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நீ 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் நீ தாயாவதற்கான அனுமதி இருக்குது. நீ 10 கல்யாணம் கூட பண்ணிக்கோ, ஆனால் உனக்கு 2 குழந்தை தான் நீ பெற்றுக்க முடியும். நீ இப்போ அது மாதிரி ஒரு ஆணும் 10 கல்யாணம் கூட பண்ணிக்கோ, ஆனால் 10 கல்யாணம்னா ஒரே நேரத்தில் கிடையாது. நீ ஒரு நேரத்தில் ஒருத்தி கூட தான் வாழ முடியும், ஒருத்தி கூட தான் ஒரு பெண்ணும் ஒரு நேரத்தில் ஒரு ஆணும் கூட தான் வாழ முடியும். ஒரு நேரத்தில்னா 10 கல்யாணம் பண்ணிட்டு 10 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அப்படி சொல்லலை நான். ஒரு திருமணத்தை நீ இன்னொரு திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் ஒரு திருமணத்தை விவாகரத்து பண்ணால் மட்டும்தான் இன்னொரு திருமணத்தை நீ செய்ய முடியும். விவாகரத்து பெறுவதற்கு விதிமுறை இருக்குது. என்னென்னா 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்தால் அவனுக்கு விவாகரத்து கிடைக்காது. இந்த மாதிரி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீ விவாகரத்து பண்ணும்போது விவாகரத்து பண்ணால் தான் அடுத்த திருமணத்துக்கே போக முடியும். ஒரே நேரத்தில் 3 பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துறது, ஒரே நேரத்தில் 4 புருஷனோட வாழ்கிறது, இதுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. அதனால் நீ எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கோ உன் வாழ்க்கையில். இது உனக்கு 4வது கல்யாணமாக இருக்கலாம், 5வது கல்யாணமாக இருக்கலாம். ஏற்கனவே 3 பேர்த்த நீ விவாகரத்து பண்ணியிருக்கலாம், இப்போ 4வது பேர்த்த கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அது முக்கியம் கிடையாது. ஆனால் நீ எத்தனை கல்யாணம் பண்ணால் கூட உனக்கு 2 குழந்தைகளை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு தான் அனுமதி இருக்குது. அதுக்கு மேலே நீ பெற்றுக்கூடாது. 2 குழந்தைகளுக்கு குறைவாகவும் பெற்றுக்கூடாது. 2 குழந்தைகளை கண்டிப்பாக நீ பெற்றிருந்துருக்கணும். இப்போ ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை 3 குழந்தை அது விதிமுறை. அது எப்போவாவது நடக்கும், அது அபூர்வமாக நடக்கிறது. அப்போ அதுக்காக அதை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் நடக்கிறது இல்லைல்ல. அதனால் ஒரு பிரசவத்தில் 10 குழந்தை கூட பெறுவாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோதான். அப்போ அவங்க 2 குழந்தைகளுக்கு தாயாகவும் ஆகிட்டாங்க, தந்தையாகவும் ஆகிட்டாங்க. 2 குழந்தைக்கு மேலே 10 குழந்தைக்கு தாயாகவும் ஆகிட்டாங்க. இப்போ ஒரே பிரசவத்தில் 10 பேர் பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்துலேயே 10 குழந்தைகளுக்கு தந்தையாக ஆகிட்டாங்க. அந்த கணவன் அந்த பெண் அந்த மனைவி ஒரே நேரத்தில் 10 குழந்தைகளுக்கு தாயாகிட்டாங்க. அப்போ அவங்க கடமை முடிஞ்சுது. அது மேற்கொண்டு அவங்க குழந்தை எதுவும் பெற்றுக்கூடாது. இப்படிப்பட்ட விதிமுறைகள்லாம் அங்கே இருக்குது. குழந்தை பிறப்பிற்கான விதிமுறை, கல்யாணம் செய்து கொள்வதற்கான விதிமுறை அங்கே அப்படி இருக்கிறது.